பெண்களை தெய்வமா வழிபடுறவங்க அந்த தெய்வத்தை வந்து வெளியில விட மாட்டாங்க. நான் சுத்தி குல தெய்வம்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு சாமி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு வந்து கூத்தாடுறதுக்காண்டி வந்ததா, வேற ஊர்ல இருந்து வந்து கூத்தாடுறதுக்காண்டி வந்த ஒரு பொண்ணா, அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ அந்த இடத்துல தப்பு நடந்துருச்சா, அந்த தப்புல நான் இங்கே கல்லா சிலையாயிரேன்னு நின்றுச்சான். அந்த பொண்ணு எனக்கு ஒரு அநீதி நடந்துருச்சுன்னு சொன்னா அதை கல்லா சிலையாக்கி உட்கார வச்சிருவோம். நம்ம அதுக்கு நீதி வாங்கி கொடுக்கல, அதுக்கு தப்பு பண்ண அந்த பொண்ணுக்கு தவறிழைத்த ஒரு ஆணோ பெண்ணோ யாரா இருக்கட்டும் அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கல, நம்ம கல்லாக்கி சிலையாக்கி உட்கார வச்சுட்டோம். அதை அவ்வளவுதான். மாசாணியம்மன், பொள்ளாச்சியில் இருக்க மாசாணியம்மன் கதை, இந்த மாதிரி நீங்க எந்த பெண் தெய்வத்தோட கதையை எடுத்தீங்கனாலும் அவங்க எல்லாரும் வாழ்ந்த பெண்கள், நீங்க அவங்கள போய் வழிபட்டா அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்பாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி எங்கேயுமே வாங்கப்படலை. அவங்கள கல்லா உட்கார வச்சு சாமியா கும்பிட்டு இருக்கோம். நம்ம அதுல என்ன யூஸ்ன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல.